Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் vlog தான் பார்க்க போறீங்க. இதுல வந்து ஒரு சூப்பரான பிச்சுப்போட்ட நாட்டுக்கோழி என்னோட ஸ்டைல்ல வந்து பண்ணி காட்ட போறேன். கம்ப்ளீட்டா இது ஒரு லஞ்ச் vlog. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரிமைனிங் இருக்கிறது வந்து பிச்சுப்போட்ட கோழி வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கோங்க. சூப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு சூப்பு வேணுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கிறேன். யூஸ்வலாக சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி வந்து விசில் விடும்போது நம்ம பிச்சு போட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக குக் ஆயிரும். அதனால நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நான் வந்து சிங்கை வந்து கிளியர் பண்ணிடுறேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சேர விட வேண்டியதில்லை. அதனால் வந்து கொஞ்சம் சேரும் போதே வந்து நான் டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருப்பேன். குக்கிங் ஒரு சைடு நடந்துகிட்டே இருந்தாலும் க்ளீனிங்கும் வந்து சைடில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. கேஸ் ஸ்டவ், பிளெண்டர், மிக்ஸி கிரைண்டர், அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு ஹெவி பாட்டம் கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் செய்ய போகிறேன். ஸோ கடாயை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஈச் வாஷ் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். லஞ்சுக்கு தேவையான தயிரை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் சோப் ஸ்டோனில் தான் தயிர் ஊற்றி வைப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிரோட டேஸ்ட்டோ ஃப்ளேவரும் மாறாமல் அப்படியே ரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரத்துக்கு வெளியே வச்சுருந்தாலும் தயிர் வந்து புளிக்காமல் இருக்கும். இது வந்து கல்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருப்போம். ஆனால் எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி போடும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் அதுக்காக பூண்டு வந்து கொஞ்சம் உரித்து ரெடி பண்ண போகிறேன். இஞ்சியும் வந்து பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிட போகிறேன். பூண்டை வந்து இந்த மாதிரி கல்லில் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உரித்தோம் அப்படின்னா உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீலர் யூஸ் பண்ணி இஞ்சியை வந்து பீல் பண்ணிக்கலாம். இல்லை பீலர் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி பீல் பண்ணாலும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வேணும் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ். இதில் வந்து நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்த போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை வந்து தனியாக சூப் மாதிரி எடுத்துகிற போகிறேன். இதில் வந்து சால்ட்டு இருக்கும் ஆல்ரெடி. பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி சூப்பாக குடிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு என்னென்ன ஸ்பைஸ் பவுடர் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மோட்டர் பிஸ்டலில் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த மாதிரி கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. மோட்டர் பிஸ்டல் இருந்தால் அதில் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தட்டி போடுறேன். ஸோ இந்த மாதிரி 1-2 இடிச்சிங்கன்னா போதும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இடித்ததை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி தேவை. அந்த தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கிறதுக்குள்ளேயும் மோட்டர் பிஸ்டலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பேர் வந்து இந்த மோட்டர் பிஸ்டல் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நேட்டிவில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். அவங்க வந்து இப்போதைக்கு எந்த ஆர்டர்ஸும் எடுக்கிறதில்ல. ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்கனால அதுவே வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஸோ பிச்சு போட்ட கோழி மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் உதிரி உதிரியாக பிஞ்சிரும். சப்போஸ் அந்த மாதிரி பியலை அப்படின்னா நீங்கள் கையில் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ண சிக்கன் வந்து நல்லா உதிரி உதிரியாக வருது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பிச்சு போட்ட கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெகுலராக வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ரோஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சால்ட் சேர்த்த மறந்துட்டேன். அதனால் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கும் போதே வந்து சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான பிச்சு போட்ட கோழி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இதை வந்து ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை விட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பிச்சு போட்ட கோழி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வந்து பக்கத்தில் குக் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதனால தான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ லஞ்சுக்கு வந்து மெயின் ஐட்டம் 2யுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கர்டும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பையும் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து நான் ட்ராவில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வெட்டாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காக்ரோச் பிரச்சனைலாம் வரும். பாத்திரம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா அந்த ப்ராப்ளம் வராது. குக் பண்ண ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நான் டைனிங் ஹாலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ரைஸும் ரசமும் வந்து எங்கள் மதர்-இன்-லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் கவுண்டர் டாப்பும் வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஆதவ் வந்து பிஃபோர் லஞ்சே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆதவுக்கு வந்து லஞ்ச் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து லஞ்ச் சர்வ் பண்ணிடலாம். ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி குழம்பும் சர்வ் பண்ணிடுறேன். இந்த ப்ரௌன் ரைஸோட இந்த மாதிரி மீன் குழம்பு, கோழி குழம்புலாம் சாப்பிடும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்வெஜ்லாம் சாப்பிட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு வந்து ஒரு கப் ஆஃப் க்ரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குக் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம், திருப்பி குக் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாது, ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இடையில நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து நம்மளே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து இடையில செஞ்சு நம்ம வந்து ஹாப்பியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.